Welcome. We are going to operating system multiple choice questions and answers. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது process related questions தான் பார்க்க போகிறோம். First question, the system which allow only one process execution at a time are called. அதாவது நம்மளோட சிஸ்டமில் வந்து ப்ராசஸில் வந்து ஒன்லி ஒன் ப்ராசஸ் தான் அட் அ டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்னா அதோட நேம் வந்து யூனி ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸ் ஒன் இது ரெண்டையும் அப்படி கம்பைன் பண்ண வேண்டியதான். ஒன் அப்படின்றது யூனி, ப்ராசஸ்னால் ப்ராசஸிங். யூனி ப்ராசஸிங் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பி. மல்டி ப்ராசஸிங்னா என்னது அப்படின்னா அதாவது மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து அட் அ டைமில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் மல்டி ப்ராசஸிங். யூனி ப்ராசஸிங் மீன்ஸ் ஒன்லி ஒன் ப்ராசஸிங். ஓகே. Next question, in operating system each process has its own dash. அது ஒரு ப்ராசஸ்க்கும் தனித்தனியான என்னது இருக்குன்னு கேட்குறாங்க. அட்ரஸ் ஸ்பேஸ் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ், ஓப்பன் ஃபைல்ஸ், பெண்டிங் அலாரம்ஸ், சிக்னல் ஹேண்ட்லர்ஸ். ஒரு ப்ராசஸ்க்குமே இது எல்லாமே இருக்கும். ஒரு ப்ராசஸ்க்கு தனி அட்ரஸ் தான் இருக்கும், அதுக்கு தனி சிக்னல்ஸ் தான் இருக்கும், தனி ஓப்பன் ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்கும் ஓனாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் மென்ஷன்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் யூனிக்ஸ் விச் சிஸ்டம் கால் கிரியேட்ஸ் த நியூ ப்ராசஸ். யூனிக்ஸில் ஒரு நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன சிஸ்டம் கால் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்க். ஓகே. இதான் வந்து கீவேர்டு. ஒரு நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள கீவேர்டு. ஆப்ஷன் ஏ. Next question, a process can be terminated due to dash. ஒரு ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகணும், எக்ஸிட் ஆகி போகுது அப்படின்னா எதனால அந்த ப்ராசஸ் எக்ஸிட் ஆக போக சான்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நார்மல் எக்ஸிட். நார்மலாக ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி எக்ஸிட் ஆகலாம். எஸ், இது வந்து ட்ரூ தான். ஃபேட்டல் எரர், அந்த ப்ராசஸில் வந்து ஏதாவது எரர் இருந்தாலும் அது எக்ஸிட் ஆகலாம். ஓகே. ஸோ அப்படியும் நம்மளோட ஒரு ப்ராசஸ் எக்ஸிட் ஆகலாம். கில்டு பை அனதர் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸால் கில்டு பண்ணப்பட்டாலும் அந்த ப்ராசஸ் எக்ஸிட் ஆகலாம். ஸோ ஒரு ப்ராசஸ் எக்ஸிட் ஆகணும்னா இது மூணு வேலை, எந்த வேலைனாலும் எக்ஸிட் ஆகலாம். நம்மளோட ஆன்சர் டி, ஆல் ஆஃப் த மென்ஷன்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரெடி ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ். ப்ராசஸில் ரெடி ஸ்டேட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளோட ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ள ஸ்டேட் எல்லாமே தெரிஞ்சால் தான் ரெடி ஸ்டேட் எப்போ நடக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ப்ராசஸோட டயக்ராம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் க்ரியேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வழியாக தான் ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராசஸ் என்டர் ஆகும். ஓகே. இப்போ நான் தான் ஒரு ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெடி ஸ்டேட்டில் நான் இருப்பேன். ஒரு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே ரெடி ஸ்டேட்டில் இருக்கும். ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ரன்னிங் மீன்ஸ் இப்போ நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, நான் இப்போ மூவ் பண்ணேன், என்னோடய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னோடய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இங்கே ரன்னிங்கில். அடுத்து வந்து பிளாக்டு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா மேபி எனக்கு வந்து ஐஓ டிவைசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஐஓ டிவைசஸ் மீன்ஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஓகே. இந்த ரன்னிங் அப்படின்றது சிபியூவில் நடக்கும். ஸோ சிபியூ தான் ரன்னிங் பண்ணிகிட்ருக்கோம். இதிலிருந்து ஐஓ டிவைசஸ் தேவைப்பட்டதுன்னா அப்போ பிளாக்டில் போய் ஐஓ டிவைசஸ்க்காக வெயிட் பண்ணி ஐஓ டிவைசஸோட ஒர்க்கை முடிச்சுட்டு அகைன் இங்கே பிளாக்டு சஸ்பெண்ட் போய் இப்போ இங்கேருந்து ரெடி சஸ்பெண்ட் வந்து அதுக்கப்புறம் ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ரன்னிங்க்கு வரணும். ஸோ இந்த டைமில் இப்போ இவ்வளோ சுற்றிட்டு வரும்போது இந்த சிபியூ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்ல இந்த ப்ராசஸ்க்கு. ஐஓ டிவைசஸோட ஒர்க்கிங் எல்லாமே முடிச்சுட்டு வரணும். மேபி அந்த ஐஓ டிவைசஸை வேறு ஒரு ப்ராசஸ் எடுத்து நடத்திட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணணும் பிளாக்டில். அதுக்கப்புறம் பிளாக்டு சஸ்பெண்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமாட்டி ரெடி சஸ்பெண்டுக்கு நிற்கணும். ரெடி சஸ்பெண்டில் வந்ததுக்கப்புறமாட்டி ரெடிக்கு வந்து அதுக்கப்புறமா ரன்னிங்க்கு வரணும். ஓகே. ஸோ இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் சிபியூ வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் ஒர்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சிபியூ இப்போ நான் சொன்னது வந்து யூனி ப்ரோக்ராமிங்கில்.
ஓகே, இப்போ நம்ம மல்டி ப்ரோக்ராமிங் யூனி ப்ரோக்ராமிங் 2 படித்தோம் இல்லையா, அதில் யூனி ப்ரோக்ராமிங்கில் தான் இந்த மாதிரி நடக்கும். சிபியூவோட டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். இதே மல்டி ப்ரோக்ராமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் இன்னொரு ப்ராசஸ் இதுக்குள்ளே வந்துடும். இந்த ரெடி ஸ்டேட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குமா இன்னொரு ப்ராசஸ், இந்த ரெடி ஸ்டேட்லேருந்து இவங்க வந்து ஐஓ டிவைசஸ்க்காக போயிட்டாங்கன்னா அந்த டிவைசஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மேபி சீக்கிரமாக இந்த டிவைசஸ் ஐஓ டிவைசஸோட ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டாங்க ரெடி ஸ்டேட்டுக்கு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இடையில வந்தவங்க தானே, அவங்க அகைன் சரி நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் இல்லைன்னு தான் நான் வந்தேன் அப்படின்றத மைண்ட் வச்சுட்டு அவங்க திரும்பி ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு இந்த பழைய ஒர்க்கை வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து மல்டி ப்ரோக்ராமிங்கில் நடக்கும். சிபியூவை வந்து சும்மா, அதாவது சிபியூட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு ப்ராசஸ் போய் ஒர்க் பண்ணும். இப்போ அந்த ப்ராசஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஐஓ டிவைசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது மறுபடியும் ஐஓ டிவைசஸ் போயிடுச்சுன்னா இதோட விட்ட ஒர்க்லேருந்து அகைன் மறுபடியும் கண்டினியூ பண்ணும் அந்த செகண்ட் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு புரியுதா, ப்ராசஸ் வந்து ப்ராசஸோட ஸ்டேட் வந்து இதுதான். யூனி ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுது, மல்டி ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் நம்ம பார்ப்போம். வாட் இஸ் த ரெடி ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ்? ரெடி ஸ்டேட் எப்போ வருதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் ஆனவுடனே என்டர் ஆகிறதே ரெடி ஸ்டேட்டில் என்டர் ஆகும், அதுக்கப்புறமா ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இதுதான் ரெடிக்கும் ரன்னிங்க்கும் அந்த ப்ராசஸ்க்கும் உள்ள லிங்க். ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், வென் த ப்ராசஸ் இஸ் ஷெட்யூல்டு டு ரன் ஆஃப்டர் சம் எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு என்ன சொல்கிறது, எக்ஸிக்யூஷன் பண்ண போகணும் அப்படின்னா அப்போ வந்து ரெடி ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நம்மளோட ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், வென் த ப்ராசஸ் இஸ் unable to run until some task has been completed. ஸோ இது கிடையாது. வென் த ப்ராசஸ் யூஸிங் த சிபியூ, இது எப்போ வரும்னா ரன்னிங்கில் வரும். ரன்னிங் ஸ்டேட்டில் எப்போ இருக்கும் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் இதுவாக இருக்கும். நன் ஆஃப் த மென்ஷன். நம்மளோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்? இன்டர் ப்ராசஸ் அப்படின்னா 2 ப்ராசஸ்க்கு நடுவில் நடத்தும் இன்டர் ப்ராசஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வித்தின் த ப்ராசஸ் கிடையாது, கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 ப்ராசஸ். ஸோ 2 ப்ராசஸ் கடையில் நடக்கிறது தான் இன்டர் ப்ராசஸ். ஆப்ஷன் பி. இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு ஐபிசின்னு கொடுப்பாங்க ஷார்ட்டாக. இங்கே ஐபிசி, வாட் இஸ் ஐபிசின்னு கொடுத்தாங்கன்னா அப்பவும் நமக்கோட ஆன்சர் வந்து இதுவாக இருக்கணும். Next question, a set of process is deadlock. Deadlock if. Deadlock அப்படின்ற கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து எப்போ டெட்லாக் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெட்லாக்னால் என்னென்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2 ப்ராசஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு ரிசோர்ஸஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, இவங்க ஒரு ரிசோர்ஸஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இப்போது இந்த ஏ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, பி வந்து செகண்ட் ஒன் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்கிற டைமில் ஏ ப்ராசஸ்க்கு வந்து 2 ரிசோர்ஸஸ், அதாவது 2வது ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. அதே டைமில் பிக்கு வந்து ரிசோர்ஸஸ் 1 வந்து தேவைப்படுது. இப்போ ஏ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அட் அ டைமில் எனக்கு 2மே வேணும் என்னோடய ப்ராசஸை முடிக்கிறதுக்குன்னு. பியும் அதே மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா அட் அ டைமில் எனக்கு 2மே வேணும்னு. அப்போது இவங்க ரிசோர்ஸஸ் 1 ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, பி வந்து ரிசோர்ஸஸ் 2 ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க விட மாட்டாங்க, இது என்னோடய ரிசோர்ஸஸ் அப்படின்னு விட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அடுத்ததை போய் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க இதை ரிக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க இதை ரிக்வஸ்ட். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எப்போவுமே கம்ப்ளீட்டே ஆகாது. ஏன்னா ஏ ஒர்க்கு ஃபுல்லாக முடித்தா தானே அந்த இது பிக்கு இவங்களுக்கு கிடப்பாங்க, 2யும் அட் அ டைமில் இவங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் பிக்கும். ஸோ இந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து எண்டே ஆகாது, இந்த ப்ராசஸ் வந்து முடியவே முடியாது அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது தான் இது டெட்லாக். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, டெட்லாக். இதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்காதுன்னுமே, இப்படி தான் ஹோல்ட் ஆகி நிற்கும் அப்படின்றது தான் டெட்லாக்கோட மீனிங். இந்த ப்ரோக்ராம் தான் டெட்லாக். ஓகே, சரி, இந்த டயக்ராம் தான் டெட்லாக்.
இங்கே என்ன கொடுக்காங்கன்னா செட் ஆஃப் ப்ராசஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ். இதே மாதிரி இப்போ நம்ம 2 ப்ராசஸ் கொடுத்துருக்கோம், இது மாதிரி 10 ப்ராசஸ் இருக்குது, 5 ரிசோர்ஸஸ் இருக்குது, எல்லாருமே இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இதை கேட்குறாங்க. அந்த டைம் வரும்போது கீழே உள்ளதில் வந்து எது வந்து கரெக்டான மீனிங் டெட்லாக்குன்னு கேட்குறாங்க. ஈச் ப்ராசஸ் இஸ் பிளாக்டு. ஸோ கரெக்ட், ஒரு ப்ராசஸுமே பிளாக் ஆகிருக்கும் அண்ட் வில் ரிமைன் ஸோ ஃபார் எவர். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈச் ப்ராசஸ் இஸ் டெர்மினேட்டட். கண்டிப்பாக எந்த ப்ராசஸுமே டெர்மினேட்டே ஆகாது டெட்லாக்கில். ஆல் ப்ராசஸ் ஆர் ட்ரையிங் டு கில் ஈச் அதர். எல்லா ப்ராசஸுமே எல்லாத்தையுமே கில் பண்ணாது. அதுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும்தான் அதை வந்து வாங்க நினைக்கும், ஆனால் கில் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி இன்னொன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கில் பண்ண முடியாது. நன் ஆஃப் திஸ் மென்ஷன். நம்மளோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன், எல்லா ப்ராசஸுமே பிளாக் ஆயிரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், எ ப்ராசஸ் ஸ்டாக் டஸ் நாட் கண்டைன். ஒரு ஸ்டாக்கில் வந்து எது வந்து இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ், லோக்கல் வேரியபிள், ரிட்டர்ன் அட்ரஸ், பிஐடி ஆஃப் சைல்டு ப்ராசஸ். நம்மளோட ஆன்சர் வந்து பிஐடி ஆஃப் சைல்டு ப்ராசஸ். மற்ற ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ், லோக்கல் வேரியபிள், ரிட்டர்ன் அட்ரஸ் எல்லாமே ஸ்டாக்கில் வந்து சேவ் ஆகிருக்கும் ஒரு ப்ராசஸ் ஸ்டாக்கில். இந்த ப்ராசஸ் ஸ்டாக் அப்படின்றது இங்கே பாருங்கள், ப்ராசஸ் ஸ்டாக் கண்டைன்ஸ் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் ரிட்டர்ன் அட்ரஸ். இட் டஸ் நாட் கண்டைன் பிஐடி ஆஃப் சைல்டு ப்ராசஸ். ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் சிஸ்டம் கால்ஸ் கேன் பி யூஸ்டு பை எ பேரண்ட் ப்ராசஸ் டு டிட்டர்மைன் த டெர்மினேஷன் ஆஃப் சைல்டு ப்ராசஸ். அதாவது ஒரு பேரண்ட் ப்ராசஸ் வந்து என்ன சிஸ்டம் கால் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த டைமில் அப்படின்னா, சைல்டு ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதை டெர்மினேட் ஆகி முடிக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேரண்ட் ப்ராசஸ். பேரண்ட் அப்படின்னா மேலே உள்ளது, சைல்டு அப்படின்னா கீழே உள்ள ப்ராசஸ். கீழே உள்ள ப்ராசஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பேரண்ட் ப்ராசஸோட ஒர்க்கு சிஸ்டம் கால் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வெயிட்டிங். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சுன்னா சைல்டு ப்ராசஸ் முடிஞ்சாதான் பேரண்ட் ப்ராசஸ்க்கு அவங்களோட சிபியூவை கொடுக்க முடியும். ஸோ அப்போ அது வரைக்கும் பேரண்ட் ப்ராசஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், the address of the next instruction to be executed by the current process is provided by the. இது அதாவது என்னென்னா, இப்போ கரண்ட்டாக ஒரு ப்ராசஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே வந்து சேவ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ப்ரோக்ராம் கவுண்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே, அதான் வந்து அந்த ரெடி ஸ்டேட் அங்கே ப்ரோக்ராம் கவுண்டரில் தான் சேவ் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராசஸ். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அதாவது பிசிபி டஸ் நாட் கண்டைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்றது கோட், ஸ்டாக், டேட்டா, இது மூணுமே இதோட ரிலேட்டடான வேர்டு. பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ஆன் பட்டன் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு ஆன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நடக்கிறது தான் பூட்ஸ்ட்ராப். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அதுக்கும் இந்த பிசிபிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து சி. Next question, the number of process completed per unit time is known as. அதாவது ஒரு யூனிட் டைம்குள்ளே எத்தனை ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது என்னன்னு கேட்டிருக்காங்க. த்ரோபுட். ஓகே, ஒரு யூனிட் டைமில் இப்போ 10 ப்ராசஸ் ஒர்க் ஆகி முடிக்குதுன்னா அப்போ த்ரோபுட்டோட வேல்யூ வந்து ஹை. ஸோ த்ரோபுட்டோட வேல்யூ ஹை அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து நல்ல சிஸ்டம், குட் அப்படின்றது அர்த்தம். ஸோ த்ரோபுட்டோட வேல்யூ வந்து கம்மியாக அதோட த்ரோபுட்டோட வேல்யூவும் கம்மியாகும். என்ன சொல்கிறது, சிஸ்டமோட வேல்யூவும் கம்மியாகும். ஸோ நம்மளுக்கு ஒரு குட் கண்டிஷன் அப்படின்னா த்ரோபுட்டோட வேல்யூ ஹையாக இருக்கணும். ஸோ அதான் நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்கேன். த்ரோபுட் இஸ் லோ, அதாவது ஒரு த்ரோபுட் வந்து லோவாக இருந்ததுன்னா
ப்ராசஸ் which take a long time for execution. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு த்ரோபுட் வந்து ஹையாக இருந்ததுன்னா ப்ராசஸ் வந்து ஷார்ட் டைமில் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் டிஃபைன்டு பை டேஸ். அதாவது இப்போ நம்ம வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தோம். ரெடி ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட், வெயிட்டிங், சஸ்பெண்டட், வெயிட்டிங் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்டேட்லாம் இப்போவும் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் ப்ராசஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஸோ அந்த ஸ்டேட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் கேட்குறேன். அந்த ஸ்டேட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கரண்ட்டாக அந்த ப்ராசஸோட ஒர்க்கு என்னன்னு அர்த்தம். ஸோ the final activity of the process கிடையாது. the activity just executed by the process இதுவும் கிடையாது. the activity to next to be executedனா ப்ரோக்ராம் கவுண்டர் நம்மளோட ஆன்சராக இருக்கும். the current activity of the process இதுதான் ஆன்சர். ஸோ ஒரு ப்ராசஸோட ஸ்டேட், அதாவது ஸ்டேட் அப்படின்னா இப்போ உங்களோட நிலை என்ன இப்போ அப்படின்னு கேட்குறோன்னா நம்ம இப்போ எந்த மாதிரி இருக்குமோ அதை தான் சொல்லுவோம். ஸோ கரண்ட் ஸ்டேட்டு தான் வந்து ஸ்டேட் அப்படின்றதுக்குள்ள மீனிங். Next question, which of the following is not the state of a process? ஸோ நம்ம வந்து ஸ்டேட்டில் உள்ள எல்லாமே பார்த்தோம் இல்லையா, அதில் கீழே உள்ளதில் எது வந்து ஸ்டேட்டில் உள்ள இல்லைன்னு கேட்குறாங்க. ரன்னிங்கு, நம்ம நியூ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ நியூ அப்படின்றது ஒரு ஸ்டேட். ஒரு ப்ரோக்ராம் உள்ளே ஒரு ப்ராசஸ் உள்ளே என்டர் ஆகும்போது அதோட ஸ்டேட் வந்து நியூ. ஓல்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டே நமக்கு கிடையாது. வெயிட்டிங், ஒரு ப்ராசஸ் வெயிட் ஆகும்போது அந்த ப்ராசஸ் வந்து வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுவோம். ரன்னிங்னா இப்போ ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த ப்ராசஸ் அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஓல்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட் ப்ராசஸில் கிடையாது. நம்மளோட ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்? ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னா என்னன்னு கேட்குறாங்க. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்றது டேட்டா ஸ்ட்ரக்சர். எக்ஸ்ப்ளனேஷனில் க்ளீனாக கொடுத்துருக்குறேன். பிசிபி அப்படின்றது டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இட் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு பி த ப்ராசஸ் சச் அஸ் ப்ராசஸ் ஸ்டேட், ப்ரோக்ராம் கவுண்டர், சிபியூ ரெஜிஸ்டர் எக்ஸெட்ரா. இது எல்லாமே இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல வந்து சேவ் ஆகிருக்குமா. ஸோ இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் கண்ட்ரோல் பிளாக். ஸோ இந்த இடத்துல டாஸ்க் கண்ட்ரோல் பிளாக் வாட் இஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதில் வந்து எல்லாமே ப்ராசஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த என்ட்ரி ஆஃப் த பிசிபி ஆஃப் த கரண்ட் ப்ராசஸ் இஸ் இன். அதாவது அந்த பிசிபியோட கரண்ட் ப்ராசஸ் வந்து எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ராசஸ் டேபிள். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த பிசிபியில் வந்து ப்ராசஸ் டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் தான் ப்ராசஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள். த என்ட்ரி ஆஃப் த ஆல் பிசிபி ஆஃப் த கரண்ட் ப்ராசஸ் இஸ் இன் ப்ராசஸ் டேபிள். ப்ராசஸ் டேபிள் ஹேஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் that is created in OS along with their PID. ஸோ ஒரு ப்ராசஸ் மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸ் டேபிளில் எல்லா ப்ராசஸோட என்ட்ரியுமே ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் ஒர்க் பண்ணி அதோட என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரின்னு நம்ம எத்தனை ப்ராசஸ் சிபியூவில் ஒர்க் பண்ணாலும் அத்தனை ப்ராசஸோட என்ட்ரியும் ப்ராசஸ் டேபிளில் சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிகிரி ஆஃப் த மல்டி ப்ரோக்ராமிங்? ஸோ நம்ம யூனி ப்ரோக்ராமிங் சொல்லும் போதே அந்த மல்டி ப்ரோக்ராமிங்னா என்னென்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேட்சிங்கானது எதுன்னு பார்ப்போம். த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டர் பெர் யூனிட் டைம், த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இன் ரெடி கியூ, த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இன் ஐஓ கியூ, த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இன் மெமரி. நம்மளோட ஆன்சர் டி, நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இன் மெமரி. ஸோ ஒரு யூனி ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மளோட மெமரியில் வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் இருக்கும். மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மளோட மெமரியில் வந்து நிறைய ப்ராசஸ், மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுவோம் ஒரு டைமில், ஒரே அட் அ டைமில். ஓகே, ஸோ இதுதான் வந்து மல்டி ப்ரோக்ராமிங்குள்ள டயக்ராம் அண்ட் அதோட டெஃபினிஷன்.
மல்டி ப்ரோக்ராமிங் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிபியூவோட என்ன சொல்கிறது யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மெமரி. ஓகே, இந்த மெமரியில் தான் வந்து நம்ம நிறைய ப்ராசஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இது நம்மளோட யூனி ப்ரோக்ராமிங் அப்படின்னா மெயின் மெமரியில் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும். இந்த சிபியூவில் எல்லா ப்ராசஸும் இருக்காது. சிபியூவில் அட் அ டைமில் ஒரு ப்ராசஸ் தான் ஒர்க் பண்ணும். ஓகே, இந்த சிபியூலேருந்து அந்த ப்ராசஸ் ஐஓ டிவைசஸ் வேணும்னு போனால் தான் இந்த மெமரியிலேருந்து ரெண்டாவது ப்ராசஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ மெமரியில் 2 or more ப்ராசஸ் வந்து சேவ் ஆகிருக்கிறது தான் மல்டி ப்ரோக்ராமிங். ஓகே, next question. A single thread of control allows the process to perform. Single thread ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ, only one task at a time. Next question. What is the objective of multi-programming? மல்டி-ப்ரோக்ராமிங்கோட அப்ஜெக்டிவ் கேட்குறாங்க. எதுக்கு என்ன யூஸுக்காக நம்ம மல்டி-ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபஸ்ட் ஒன், process running at all time, have multiple programs waiting in queue ready to run, increase the CPU utilization. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட். இதுக்காக தான் சிபியூவோட யூட்டிலைசேஷனை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் யூனி ப்ரோக்ராமிங்லேருந்து மல்டி ப்ரோக்ராமிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தோம். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். when the process issue an IO request, எப்போ வந்து ஐஓ ரிக்வெஸ்ட் வந்து கொடுப்போன்னு கேட்குறாங்க. இட் பிளேஸ் இன் ஐஓ கியூ, இட் பிளேஸ் இன் வெயிட்டிங் கியூ, இட் பிளேஸ்ட் இன் ரெடி கியூ, ஜாப் கியூ. நம்மளோட ஆன்சர் ஏ, ஐஓ கியூ. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ கொடுத்த அதே டயக்ராம் தான், ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஸ்டார்ட்டு, நியூ ப்ராசஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும் இல்லையா, அதான் வந்து ஸ்டார்ட்டு. ஸோ இவங்க வந்து ரெடி கியூக்கு போய் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. ஓகே, ரன்னிங் ஸ்டேட்லேருந்து லாஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சுன்னா டெர்மினேஷனுக்கு போவாங்க. இப்போ இந்த ரன்னிங் ஸ்டேட் அதாவது சிபியூ இதுதான். ஓகே, சிபியூவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐஓ டிவைசஸ் எனக்கு தேவை அப்படின்னா நான் வந்து ஐஓ டிவைசஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஐஓ கியூவில். ஓகே, ஐஓ டிவைசஸோட ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா அவங்க வெயிட்டிங் ஸ்டேஜுக்கு போவாங்க. எதுக்கு, நான் ரெடி ஸ்டேட்டில் போய் உட்கார்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ வெயிட்டிங் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்டில் ஆல்ரெடி 2-3 ப்ராசஸ் இருந்ததுன்னா அவங்க எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமாட்டி ஸோ இவங்க ரெடி ஸ்டேட்டில் போய் வெயிட் பண்ணி அகைன் ரன்னிங் போவாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுன்னா டெர்மினேட் ஆகி வெளியில் போயிடுவாங்க. மேபி எனக்கு ஐஓ டிவைசஸ் தேவைப்படலை, ஆனால் அந்த என்னோடய ரன்னிங்கில் வந்து ஏதோ ஒரு இன்ட்ரப்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அது சிபியூலேயே அது ஒரு எரர் ஆகி நின்றக்கூடாதுன்றதுக்காக ரன்னிங் ஸ்டேட்லேருந்து இன்ட்ரப்ட் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு என்ன இன்ட்ரப்டோ அப்படின்றத சரி பண்ணிவிட்டு அகைன் ரன்னிங்க்கு வருவாங்க. ஸோ ரன்னிங்கில் இருந்து டேரெக்டாக ரெடி ஸ்டேட்டுக்கு போகலாம். ஐஓ டிவைசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஐஓ கியூவில் போய் வெயிட் பண்ணி ஐஓவோட ஒர்க்கை முடிச்சுட்டு வெயிட்டிங் ஸ்டேஜில் போயிட்டு ரெடி கியூக்கு வரலாம். ஓகே, ஸோ இதான் வந்து நான் அதில் கொடுத்த டயக்ராமே கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த டயக்ராம் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஐஓ டிவைசஸ் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம ஐஓ கியூவில் வெயிட் பண்ணணும். ஆன்சர் ஏ, இட் பிளேஸ்ட் இன் அன் ஐஓ கியூ. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் ஓஎஸ் ப்ராசஸஸ் ரிலேட்டடாக. ஓகே, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம். ப்ராசஸ் அப்படின்னாலே நமக்கு அந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துடணும். நான் இப்போ வந்து ரெடி ஸ்டேட்டை வச்சு ஐஓ டிவைசஸ் வச்சு கேட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த டிவைசஸ்னாலும் கேட்டோம். இந்த 5 ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும், ரன்னிங் ஸ்டேட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது, ரன்னிங் ஸ்டேட்டில் அந்த ப்ராசஸ் இருக்குதுன்னா அதோட மீனிங் என்னென்னா அது கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸ்னாலும் உங்களுக்கு ப்ராசஸில் கேட்பாங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Thank you.